வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். இப்போ சொல்லித்தர கூட்டு கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு கூட்டு. இது தோசைக்கு பரிமாறுறது. மெட்ராஸில் இருக்கிற எங்களவங்க பண்ணுற இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மற்ற ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோவா தெரியாது. இது பச்சரிசி தோசைக்கு, அதாவது கல் தோசைன்னு சொல்லுவோமே, அதுக்கு செய்கிற ஒரு கூட்டு. இந்த கூட்டு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னால் அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். 1 அல்லது 2 உருளைக்கிழங்கு சதுரமாக அரிந்து மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றி வேக வைத்தது. 1/4 கப் கடலை பருப்பு மலரும்படி வேக வைத்தது. சிறிய எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வைத்து கரைத்தது. உப்பு தேவையான அளவு. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். எண்ணெய் வறுக்க தேவையான அளவு. சிகப்பு மிளகாய் 4 அல்லது 5. தனியா 1 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். கொப்பரை தேங்காய் அல்லது புதிய தேங்காய் துருவியது விரும்பும் அளவு. வெல்லம் சிறிதளவு. கடுகு 1/4 டீஸ்பூன். இந்த கடலைப்பருப்பு கூட்டுக்கு வந்து நம்ம வந்து சௌச்சௌ யூஸ் பண்ணலாம், இல்லைனா உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம். பொதுவாக உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ணுறது. இந்த தோல் எடுத்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதே நேரம் இந்த கடலைப்பருப்பு 2 ஒன்றா சேர்த்து வேக வச்சா 2 விசில் வைக்கலாம். கடலைப்பருப்பு தனியாக வேக வச்சிங்கன்னா 2 இல்லைனா 3 விசில் வச்சுக்கோங்க. முழுக்க அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது 2 வேக வச்சு வச்சுக்கணும். புளியை கரைச்சி வச்சுக்கணும். இது வறுத்து அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாலேருந்து நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் வறுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இதோட சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். தனியா, கொஞ்சம் தனியா கூடுதலாக போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு போடலாம். இப்போ 2 கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து புதுதாக உடைச்ச தேங்காய் துருவல் இருந்தாலும் யூஸ் பண்ணலாங்க. அதுவும் வந்து கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணாலும் டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ இதோட கொப்பரை சேர்த்துக்கலாம். நல்ல மணம் வரும். இதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே 1 நிமிஷம் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அது லேசாக செவந்துடும். அதுக்கு பிறகு ஓவராக வறுக்கக்கூடாதுங்க கொப்பரையை எப்போவுமே. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மணம் வருது. இதில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா இது லேசாக செவந்துடும். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி வறுத்திங்கன்னா அந்த அளவுக்கு ருசியாக இருக்காது. இப்படி வறுக்கிறப்ப தான் நம்மளுக்கு அதனுடைய சத்துக்கள் போகாமல் இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வறுத்த பொருட்களை வந்து இந்த மிக்சியில் போட்டு ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இதில் வேக வச்சதெல்லாம் பேனில் போட்டுடலாம். இது வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு, இதோட புளி கரைசல், வறுத்த பொருட்கள் இதில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துச்சு. முதல்ல பொடி மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா பொடியாகிடுச்சிங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம சட்னி எல்லாம் அரைக்கிற மாதிரி அரைச்சா போருமானது. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கு. இதையும் அதில் சேர்த்துடலாம். அரைச்ச விழுதோடு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துடலாம். இதில் தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பங்க. விருப்பப்பட்டால் சின்ன வெள்ளைக்கட்டி 1 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் இல்லாத நம்மள சவுத் இந்தியன் டிஷ்ஷே கிடையாது. கிருமி நாசினி. சீக்கிரமாக அது நல்லா கொதிச்சுடுங்க. கொதித்ததும் இறக்கிட்டு தாளித்து கொட்டிட்டா உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு கூட்டு தயார். இது வந்து புளி சேர்த்த கூட்டுங்க. இந்த கூட்டு வந்து ஆந்திராக்காரங்க வீடுங்களில் எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு வேண்டான்னு பிரியப்படுறவங்க சௌச்சௌ யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக இதுக்கு வந்து மற்ற காய்கறிகள் எதுவுமே சேர்க்க மாட்டோம். காலிஃப்ளவர் அதெல்லாம் வந்து சூட் ஆகாது. கடலைப்பருப்போடு இது தான் செய்கிறோம். ஏன்னா புளி சேர்த்து செய்கிறோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். அது பாருங்கள், நல்லா கெட்டி பட்டுடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் கொத்தமல்லி, கருவேப்பிலை எது வேணால் கடைசியாக சேர்த்து இறக்கலாம்.
கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். ஏதாவது பரிமாற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கடுகு பெருங்காயத்தூள் போட்டால் போதுமானது. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தோசைக்கான உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் கூட்டு தான், அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. This is what we call it as kootu, Bengal gram dal and potato kootu. It's very very simple at the same time tasty. We can serve this along with dosa. For this we have to pressure cook dal separately, Bengal gram dal separately and potato separately. Two whistles or 3 whistles up to the Bengal gram dal. That is the quantity what we use is for 1/4 cup for 2 potatoes. If you want, you can increase potato also, reduce dal also. Instead of potato, we can use even chow chow. It's up to you to decide. We have to roast dry red chillies, dhania, Bengal gram dal, and then finally add grated dry coconut or fresh coconut. Roast everything properly and grind it to a paste. Add, that is whatever we have cooked, mix it together with tamarind extract, add salt, little bit jaggery, ground paste and boil until it becomes very thick. You can season it with mustard seeds. Just heat oil, add mustard seeds and pour over along with Asafoetida. Bengal gram dal, potato kootu is ready.